டிரைவராக இருந்து சென்னையில் எவ்வளோ சம்பாதிக்கலாம். ஸோ தொடர்ச்சியாக 2 நாளாக வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி 3வது நாளாக என்னென்ன போட்டி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி பயணங்கள் முடிவதில்லை சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இது மாதிரியான கண்டென்ட்டை நான் வரிசையாக டெய்லியுமே அப்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் அது மோட்டிவேட் கொடுக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இருங்க டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வரேன். டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ரேபிட்டோக்குள்ளே போவோம். ரேபிட்டோவில் பார்த்தீங்கன்னா நேற்று எவ்வளோ ஓடி இருக்குன்னா 12ஆம் தேதி 2 ஆர்டர் தான் எடுத்திருக்கேன். மொத்தமே 638 ரூபா. அப்படியே அடுத்து ரெட் டாக்ஸி போவோம். ரெட் டாக்ஸிலையும் நேற்று அதே தான் 3 புக்கிங் தான் எடுத்திருக்கேன். 1105 ரூபா. ஆக்சுவலாக அது கமிஷன் இல்லாமல் 1105 ரூபா. பார்த்துக்கிட்டிங்கன்னா 1269 ரூபா. இருங்க காமிக்கிறேன். 324 ரூபா, 522, 422 இதெல்லாம் டோட்டல் பண்ணோம்னா 1269 ரூபா மொத்தமாக. அப்போ 1269 ரூபா மொத்தம். அதில் கமிஷன் அவங்களுக்கு கொடுத்தது போக 1105 ரூபா நம்மளுடைய ஏர்னிங்ஸ். ஆனால் நம்ம ஃபுல்லாக கமிஷன் எல்லாம் கழிக்காமல் தான் போடுறோம். ஸோ டோட்டலாகவே போட்டுக்கிறேன் 1269 ரூபா ரெட் டாக்ஸியில். அடுத்து ஓலா போவோம். ஓலாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் போவோம். ஏர்னிங் ஹிஸ்ட்ரி இது இன்னைக்கு காலைல ஓட்டினது. மொத்தமாக 853 ரூபா. கமிஷன் போக 850 ரூபா. அதான் 849 ரூபா மொத்தமாக ஓலாவில் ஓட்டு. சரி, இப்போ 3யுமே நம்ம பார்த்துட்டோம். இப்போது டோட்டல் போடுவோம். கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட் டாக்ஸியில் ஒரு 1269 ரூபா, ஓலாவில் ஒரு 853 ரூபா, ரேபிட்டோவில் ஒரு 638 ரூபா. மொத்தமாக 2760 ரூபா. நேற்று நம்ம ஓட்டுனதுக்கான அமௌண்ட்டு மொத்தம் 2760 ரூபா. இப்போது இதில் வந்துட்டு ஃபியூல் எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறதா சிஎன்ஜி நம்ம எவ்வளோ போட்டிருக்கோன்றதை பார்ப்போம். 2760 ரூபாயில் மைனஸ் 530 ரூபா மைனஸ் 451 ரூபா. இது ரெண்டையும் கழிச்சது போக டோல் எதுவும் இல்லை, நேற்று எங்கேயும் போல். மொத்தமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 1779 ரூபா. இதில் நம்ம எப்பயும் போல் வண்டி வாடகை 1500 ரூபாயை கழிச்சிட்டோம்னா நம்மளுடைய நேத்தோடைய வருமானம் 279 ரூபா. பரவாயில்ல, இதையும் ஏற்றுக்கணும். ஒரு நாள் மோட்டார் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ஓடும், ஒரு நாள் ஓடாது. ஸோ இதுக்கு முன்னாடி 2 நாளுமே ஒரு 1000 ரூபா 1000 ரூபான்றது நம்மளுடைய வருமானமாக இருந்தது. ஆனால் நேற்று பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 279 ரூபா. ஸோ இப்போ அந்த 279 ரூபா தான் ஒரு நாளுடைய என்னுடைய இன்கம். இனி இந்த நேற்று நம்ம ஓட்ட முடியாத அந்த அமௌண்ட்டை இன்றைக்கி நம்ம ஓட்டுறதுக்காக பார்ப்போம். அதாவது நாளைக்கு கண்டிப்பான முறையில் விடமாட்டேன். ஏன்னா நேற்று ரொம்ப கம்மியாக ஓடி இருக்குது, புக்கிங்குமே இல்லை. ஏன்னா புதன்கிழமை செவ்வாய்க்கிழமைன்றது வந்து மார்க்கெட்டில் புக்கிங் வந்து ரொம்ப டல்லாக இருக்கக்கூடிய நாள். அது போக நேற்று ஃபுல்லுமே நான் நல்லா அவுட்டர்லேயே என்னை போட்டுட்டாங்க. ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், திருவள்ளூர் இப்படி அவுட்டர்லேயே போட்டதுனால நம்மளால் சிட்டிக்குள்ளே இருக்க முடியல. அதனால் புக்கிங் சரியாக எடுத்து ஓட்ட முடியாதனால ரொம்ப கம்மி. அதை இன்னைக்கு அடுத்த நாள், அதாவது டுடே, இன்னைக்கு நம்ம அதை எப்படின்றத மேனேஜ் பண்ணி அதுக்கேற்றாப்புல ஓட்டிக்கணும். இதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் இந்த போடுற இந்த இன்கம் இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு நீங்களும் வண்டி எடுத்து நீங்களும் டிரைவராக வந்து ஓட்டுங்க அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ போடலை. சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது நான் ஏன் போடுறேன்னா, என்னுடைய ஒரு மன திருப்திக்காக நான் போட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஒரு டிரைவராக இருந்தோம்னா எங்களுக்கு வந்து எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத வந்து எல்லாரும் வெளியில் தப்பாக இது பண்ணுறாங்க. இது நான் போட்டேன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். நாங்களும் ஒரு சாதாரண மனிதர்கள் தானே, எங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேனே தவிர்த்துட்டு, மற்றபடி நீங்களும் வாங்க, நீங்களும் வந்து டிரைவ் பண்ணுங்கள், உங்களுக்கு இதில் வருமானம் இருக்குது, ப்ரொமோஷன் வீடியோவோ இல்லை வண்டி எடுத்து ஓட்டுங்கன்றதுக்கான வீடியோவோ கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன், தகவலுக்காக இந்த வீடியோவை நான் போடுறேனே தவிர்த்துட்டு உங்களை கூப்பிடல நான். சரிங்களா? அதுக்கு மீறி வந்தீங்கன்னா அது உங்களுடைய சொந்த விருப்பத்தில் தான் வரீங்களே தவிர்த்துட்டு நான் போடுற இந்த வீடியோனால நீங்கள் வர்றீங்கன்னு தான் அது வந்து நான் பொறுப்பாக முடியாது. தப்பாக எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ.